அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்து ஆல் பர்பஸ் மட்டன் குழம்பு. நாம இப்பெல்லாம் மட்டன் குழம்பு வச்சோம்னா வெறும் மட்டன் மட்டும் வச்சுட்டு மட்டன் குழம்பு வைக்கிறோம். அதே மாதிரி சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மட்டும் போட்டு சிக்கன் குழம்பு வைக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. அது பட்ஜெட்டுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா 1 கிலோ கறி வாங்கினாதான் செட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுப்பாங்க. கூட ஏதாச்சும் காய்கறி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கல், முள்ளங்கி இது மாதிரி ஏதாச்சும் ஒரு காய்கறி போட்டு குழம்பு வைப்பாங்க. அப்பதான் அது ஆண்டு வரும். ஆண்டு வரும் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2 பீஸ் கறி வச்சுட்டு கூட காய்கறி வச்சு சாப்பிட்டா சாப்பிட்ட திருப்தியும் வரும். இன்னொன்னு வந்து இந்த குழம்புன்னா அவ்வளவு மணமா இருக்கும். எந்த காய் போடுறோமோ அந்த காயோட மணமும் சேர்த்து கறி குழம்பு ரொம்ப வீடே மணக்கும். சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம், இட்லி தோசை யூஸ் பண்ணலாம், பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் செம்மையா மேட்ச் ஆகும். இந்த குழம்பு தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எப்பவுமே மட்டன், சிக்கன் எது வாங்கினீங்கனாலும் அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம் சாரம் போட்டு தண்ணி ஊற்றி கடைசியா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதை வந்து நீங்க எப்பவுமே ஒரு பழக்கமா வச்சுங்க. ஸோ நான் வந்து 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போல உப்பு, 30 ml தயிர். அதாவது 300 கிராம் மட்டனுக்கு 30 ml தயிர். 1 கிலோ நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா 100 ml தயிர் சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது. தயிர் வந்து புளிச்சு இருக்கக்கூடாது. புளிக்காத நல்ல கெட்டி தயிராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து பூ போல இருக்கும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 2 கரண்டி எண்ணெய் வானலில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் கசகசா நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணி அதை இதை சேர்க்குறேன். அதனால தான் இப்போ வந்து அந்த சவுண்டு வருது. கசகசா மட்டன் செஞ்சிங்கன்னா கசகசா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குழம்பு வந்து கொழுப்பை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 75 கிராம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மொத்தமாக பெரிய வெங்காயமே 125 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த வதங்குற நேரத்தில் நம்ம வந்து இந்த கறி குழம்புல நூக்கல் சேர்க்க போகிறோம். நூக்கல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கறி குழம்போட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கறி மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நூக்கல். இந்த நூக்கலை வந்து நல்ல காயாக பார்த்து ஃப்ரெஷ்ஷானதான் வாங்கணும். அதே மாதிரி நல்ல பெரிய கியூப் மாதிரி கட் பண்ணணும். ரொம்ப மெலிசா பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி மெலிசா கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிங்கன்னா தான் குழையாமல், ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ குழையாமல் நல்லா நெத்துன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நான் 2 தக்காளி, ஒரு 100 கிராம் தக்காளி வச்சுக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கும் போது அந்த தோல் அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஏன்னா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு தக்காளியிலேருந்து பாருங்கள் தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, இது மாதிரி இருக்கும். இப்போ இதை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாமா? அப்போது ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, கல்பாசி சின்ன துண்டு, ஒரு ஸ்டார், இது எல்லாம் லேசாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு ஃபார்மலுக்காக போடுறது தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டில் எல்லாமே போட்டோம். கொஞ்சம் போல் வெங்காயம் கட் பண்ணி ஒரு 25 கிராம்
அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு தாளிப்புக்காக இந்த வெங்காயம் சேர்க்குறோம். இது நல்லா ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதோடு சேர்த்துக்கணும். போட்டுட்டு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே கறியை நல்லா பரட்டி விடுங்க. இந்த எண்ணெயும் கறியும் நல்லா ஒரு பவுண்ட் ஆகணும். எண்ணெயிலேயே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த கறியை வந்து எண்ணெயிலேயே வதக்கி வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு கூட நம்ம இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா கறி வந்து குக்கரில் ஒரு 5 விசில் 6 விசில் வச்சா போதும், நல்லா பூ போல் வெந்துடும். இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 2 ஸ்பூன் ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். இந்த ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் அதே மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிங்க. இது வந்து சாம்பார்லேருந்து வத்த குழம்புலேருந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, வறுவல், சைவம் அசைவம் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்க்க வேணாம், அவ்வளோ கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, அதாவது குழம்புக்கு தேவையான உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி இந்த நூக்கல் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். ஓகே, இப்போ நூக்கல் கூட எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், அதுவும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நம்ம மூடி ஒரு 5லேருந்து 6 விசில், நம்ம கம்மியாக விசில் வச்சுட்டு கூட அப்புறம் வேகலைன்னா நம்ம தேவையான கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம், இல்லை 2 விசில் வச்சுக்கலாம். ரொம்ப வெந்துச்சுன்னா அப்படியே கரைஞ்சிடும் கறி. அது நீங்கள் வாங்கின கறி எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனை வரும். அவ்வளோ பிரமாதமான ஒரு வாசனை. தூங்கின்னு இருக்கவங்களாம் ஏந்துருவாங்க, நம்ம பார்க்குறவங்களும் நாக்கில் ஜலம் கொட்டும், அப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக ஒரு குழம்பு. ஸ்டவ்வை திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, கஸ்தூரி மெத்தி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கொஞ்சோண்டு மேலே தூக்கினா, அது கொஞ்சம் ஆப்ஷனல் தான், வாசனையாக இருக்கும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுல. வீட்டில் டிஃபனுக்கும் இந்த கறி குழம்பு தான், சாப்பாட்டுக்கும் இந்த கறி குழம்பு தான் இன்றைக்கி. ஸோ நம்ம பூரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பூரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கறி குழம்பு வாசனை வர ஆரம்பித்தோன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ட்டு பூரி அப்படியே புசு புசு புசுன்னு பூரி, இதை அப்படியே சுட 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 வச்சின்னு அந்த குழம்பையும் சுட 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 ஊற்றி சாப்பிட்டா அப்படின்னா எப்படி இருக்கும், வேறு லெவல். இன்னும் பூரி ஒகேனக்கல் ஃபால்ஸில் பரிசல் சுற்றுற மாதிரி சுற்றுது. ஸோ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? அப்பா, அடாடாடாடா, கம கம கமன்னு ஆல் பர்பஸ் அந்த காலத்து கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டு இதை வந்து அப்படியே அந்த சுட 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 அந்த பூரியில் இல்லை இட்லி தோசையில் நீங்களே அப்படியே ஒரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சாப்பாட்டில்
சாப்பாட்டுக்கு இந்த குழம்ப ஊத்தின்னு ஒரே ஒரு முட்டை வறுத்து வச்சுன்னு கூட வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ஆல் பர்ப்பஸ் அந்த காலத்து மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நூக்கலுக்கு பதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அது மாதிரி கூட நீங்க வேற காய்கறியை யூஸ் பண்ணி கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.